அலைக்கும் எல்லாரும் எப்படி ஒன்றே இருக்கீங்க? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நம்ம மிக்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம்ல பாதாம் வால்நட்லாம், அதையும் சேர்த்து அதில் பால் கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நாள் தான் அரைச்சி எடுத்து வச்சது. அதோடு வந்துட்டு இந்த சைடு பால் ஒரு 1/2 லிட்ரு தான் வாங்கினேன். 1/2 லிட்ரு பாலை வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் வந்து ரவா போட்டேன். ரவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வர டைமில் கொஞ்சமாக சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேமியா போட்டுக்கோங்க. நான் சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்தளவுக்கு ஓரளவுக்கு கட்டியாக இருக்கும். அதோடு நம்ம வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் போட்டு நெய்யில் போட்டு வறுத்து அதையும் எடுத்து இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு அவ்வளோதான், பாயசம் ரெடி. இது நான் யாருக்கு செஞ்சேன்னா எங்கள் சிச்சானி பொண்ணுக்கு தான். அவள் கன்சீவாக இருக்காளா, அவளுக்காண்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நெய்யும் போடல, ரொம்ப சர்க்கரையும் போடாமல் அளவோடு போட்டு செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாள். அவள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,